Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல்ல முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பைசியான இந்த முட்டை குழம்பை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 பீஸ் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சோம்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள்ஸ்பூன் தேங்காவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தெடுத்தா போதும். இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து எடுத்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பேனை சூடு பண்ண வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரியும். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் சேர்க்கும் போது நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கணும் ஸ்டவ்வை. இப்போ இதில் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடணும். 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். முட்டை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.